ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஆப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு வந்து எப்படி செலக்ட் பண்ணி வாங்கலாம், எந்த மாதிரி சிக்ஸ் வாங்கினோம்னா நம்மளுக்கு வந்து டேம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து இந்த லூட்டினோ சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபெதரெல்லாம் நல்லா க்ரோத் ஆகி வந்துருச்சு. பட் இந்த மாதிரி கண்டிஷனில் எடுத்திங்கன்னா கொஞ்சம் டேம் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதனால் நீங்கள் ஃபெதர் லைட்டாக வர்ற போதே தான் சூஸ் பண்ணணும். அதாவது பேர்டு வந்து கண்ணு முழிச்சு ஒரு 5 to 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் லைட்டாக ஃபெதர் வர்ற போதே எடுத்திங்கன்னா தான் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் எடுக்கிறத வந்து என்னென்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நீங்கள் டேம் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இதை விட கொஞ்சம் சின்ன சிக்காக பார்த்து எடுக்கணும். ஒரு 25 to 30 நாளுக்குள்ளே இருந்ததுன்னா சிக்கு வந்து உங்களுக்கு டேம் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது, உங்கள் கூட நல்லா பழகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பயந்துட்டு போய் தூரமாக பண்ணுறது பார்த்தீங்களா, இந்த மாதிரி வந்து அந்த சின்ன சிக்கு வந்து பண்ணாது. இது பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஃபெதர் வந்துருச்சு. இதை விட இன்னும் கொஞ்சம் ஃபெதர் கம்மியாக இருக்கிற மாதிரி சிக்ஸு தான் நம்ம சூஸ் பண்ணணும். இந்த ஸ்டேஜில் எடுத்து நம்ம டேம் பண்ணுற போது பார்த்திங்கன்னா இது வந்து அரௌண்ட் இப்போ ஒரு 25 days ஆச்சு. இந்த சிக்கு வந்து கொஞ்சம் நல்லா வந்து உங்களுக்கு டேம் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. அதே மாதிரி சிக்கு வாங்குகிற போது இதனுடைய லெக்ஸ் எல்லாம் பார்த்து வாங்குங்க. லெக்ஸ் ஏதாவது கட்டாயிருக்கா, ஹையில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இது எல்லாம் ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சிக்கு வந்து நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி சிக்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி இதை டேம் பண்ணிங்கன்னா உங்கள் கூட சீக்கிரமாக அடாப்ட் ஆகுது. டேம் பண்ணுறதுக்கு உண்டான ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா பெட் லைஃப்ங்கிற ஒரு பிராண்டோடது. இது ஓரளவுக்கு வந்து எல்லா பேர்டுக்குமே நல்லா செட் ஆகுது. ஆப்ரிக்கன்ஸு, தென் காக்டைலு, கன்யூஸ், இது எல்லாத்துக்குமே இது நல்லா செட் ஆகுது. இந்த பெட் லைஃப் ஹேண்ட் ஃபீடிங் ஃபார்முலா ஒன்று வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இது தவிர வீட்லேயே ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலான்னு கொஞ்சம் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா இதில் மோஸ்ட்லி அதுக்கு தேவையான எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு சிரஞ்சி வந்து வாங்கிக்கிங்க. இது பார்த்துட்டிங்கன்னா மெடிக்கல் ஷாப்லலாம் கிடைக்காது. இப்போ உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெட் ஷாப்ஸில் அந்த மாதிரி இடத்துல தான் வந்து இந்த மாதிரி ஹேண்ட் ஃபீடிங் சிரஞ்சிஸ் வந்து சேல் பண்ணுவாங்க. அவங்கக்கிட்ட வாங்கிட்டும் கூட நீங்கள் இது யூஸ் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் இதை வந்து புதுசாக பழகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூனில் வச்சு ட்ரை பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஏன்னா எடுத்தோடனே பேர்டு வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக வந்து நீங்கள் கொடுக்குற ஃபுட்டை வாங்காது. ஒரு 3 days 4 daysக்கு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஃபீட் பண்ணுற மாதிரி வரும். டெய்லி பார்த்துட்டிங்கன்னா மினிமம் வந்து 4 to 5 times வந்து ஃபீட் பண்ணணும். இதை வந்து நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அதுக்கு டைம் இருந்ததுன்னா மட்டும் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கை சூஸ் பண்ணி வாங்கி டேம் பண்ணுங்கள். இல்லை மார்னிங் ஒரு டைம், ஈவினிங் ஒரு டைம் தான் என்னால் பண்ண முடியும். அந்த மாதிரி பண்ணிங்கன்னா பேர்டை வந்து பாதிச்சிது. அந்த மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிங்க. டேம் பண்ண பேர்டு கிடச்சிதுன்னா வாங்கிக்கிங்க, அது பெட்டராக இருக்கும் உங்களுக்கு. பார்த்திங்கன்னா நான் வந்து டேம் பண்ண பேர்டு இது. நான் அதே மாதிரி தான் ஒரு 25 நாள் சிக் எடுத்து டேம் பண்ணி இப்போது நான் சொல்கிறதெல்லாம் இது கேட்குற அளவுக்கு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதனால் சிக்கு சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கு கரெக்டான ஃபுட்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். அதை யாரும் விட்டுறாதீங்க. ஏன்னா ரொம்ப சின்ன சிக்கு வந்து அதிகமாகவும் ஃபுட் எடுத்துக்காது. நீங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 4 to 5 times வந்து பர் டே வந்து ஃபீட் பண்ணிங்கன்னா தான் நம்ம அதை வந்து சேவ் பண்ணி நம்ம கூட நல்லா வச்சுக்க முடியும். உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லைன்னா கொஞ்சம் ஹேண்ட் ஃபீடிங் சிக்கு சூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி டேம் பண்ண சிக்ஸு கிடச்சிதுன்னா வாங்கிக்கிங்க, அது உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்குது.